ஹலோ! வெல்கம் டு D3K's லிட்டில் ஷெஃப் சேனல். இன்னைக்கு என்ன ரெசிபி பார்க்க போறோம்னா, சூப்பரான கல்யாண வீட்டு ஸ்டைல் வத்த குழம்பு பார்க்கலாம். அதுக்கு வந்து நம்ம ஹோம்மேட் பவுடர் ஒன்று வந்து ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு பேனில் வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு ஆட் பண்ணிக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனியா ஆட் பண்ணிக்கலாம். நம்ம தனியா பவுடரும் ஆட் பண்ணுவோம். அதுக்கப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீரகம் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நான் லோவில் வச்சுருக்கேன். ஸோ நம்ம 1 பை 1 ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா அரை டீஸ்பூன் அளவுக்கு கடுகு வந்து ஆட் பண்ணிக்கலாம். கடுகு வந்து ஜாஸ்தி ஆட் பண்ணிட்டா கசக்கும். ஸோ அரை டீஸ்பூன் போதுமானது. அதுக்கப்புறமா அரை டீஸ்பூன் அளவுக்கு மிளகு வந்து ஆட் பண்ணிக்கலாம் காரத்துக்காக. அண்ட் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உளுந்து வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து முழு உளுந்து ஆட் பண்ணிக்கிறேன். அதோட 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரிசி வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் எந்த அரிசி வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். இது நல்ல ஒரு திக்னிங் ஏஜெண்ட்டாக இருக்கும் நம்ம குழம்புக்கு. அதுக்கப்புறமா 3 காஞ்ச மிளகா வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். சில்லி பவுடரும் நம்ம ஆட் பண்ணுவோம். அண்ட் ஃப்ரெஷ் கருவேப்பிலை வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஸோ தட் அந்த பவுடர் நம்ம அரைச்சி குழம்புல ஆட் பண்ணும்போது ஃப்ளேவராகவும் டேஸ்ட்டாகவும் சூப்பராகவும் இருக்கும். இப்போ இது எல்லாத்தையும் நம்ம ஆட் பண்ணிவிட்டு நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம் மீடியம் ஃப்ளேமில். லாஸ்ட்டாக வந்து 1/4 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சு எல்லாத்தையும் ஒரு 8 மினிட்ஸ்க்கு நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி எடுத்துகிட்டு நல்லா அதை கூல் டவுன் பண்ணிவிட்டு ட்ரை பவுடராக நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ அதே பேனில் வந்து நான் 1/4 கப் அளவுக்கு நல்லெண்ணெய் ஆட் பண்ணியிருக்கேன். நம்ம இந்த மாதிரி வத்தக்குழம்பு புளிக்குழம்புலாம் நல்லெண்ணெயில் பண்ணும்போது டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். ஸோ நல்லெண்ணெய் ஆட் பண்ணி பண்ணுங்கள். எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா 1 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு ஆட் பண்ணிக்கலாம். அண்ட் 1 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா கொஞ்சமாக கருவேப்பிலையை ஆட் பண்ணிவிட்டு அதுவும் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா நான் 100 கிராம் அளவுக்கு பூண்டு எடுத்து வச்சுருக்கேன். தோல் எடுத்துகிட்டு அதை வந்து இந்த ஸ்டேஜில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு நம்ம குக் பண்ணி எடுத்துக்கலாம் ஒரு 1 மினிட்டுக்கு. நல்லா எண்ணெயில் போட்டு இந்த மாதிரி சாட்டே பண்ணி எடுத்துக்கலாம். ஓரளவுக்கு குக் ஆனதுக்கப்புறமா நான் வந்து 100 கிராம் அளவுக்கு சின்ன வெங்காயம் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். இது பெரிய வெங்காயத்துலேயும் நீங்கள் ஆட் பண்ணலாம். பட் டேஸ்ட் வந்து சின்ன வெங்காயத்தில் வச்சு நம்ம சமைக்கும் போது சூப்பராக இருக்கும். ஸோ இது ரெண்டுமே நல்லா குக் ஆகிற வரைக்கும் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ ஒன்ஸ் நமக்கு ஓரளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா நான் வத்தல் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். நம்ம வத்த குழம்புக்கு மெயின் இன்க்ரீடியண்ட்டே தான். இதுவும் நல்லா எண்ணெயில் ரோஸ்ட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் ஆனியன் அண்ட் கார்லிக்கோட. ஓரளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா ஒரு பெரிய சைஸ் தக்காளி இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு அதையும் இந்த ஸ்டேஜில் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணி ஒரு 2 மினிட்ஸ் நல்லா குக் ஆனதுக்கப்புறமா நம்ம ஆற வச்சுருக்க ட்ரை ரோஸ்ட் மசாலா இருக்கு இல்லையா, அதை வந்து ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு இந்த மாதிரி நல்லா பவுடர் பண்ணி எடுத்திருக்கேன். அதை இந்த ஸ்டேஜில் வந்து ஆட் பண்ணிவிட்டு நம்ம ஃப்ளேம் வந்து லோவில் வச்சுட்டு இந்த மாதிரி எண்ணெயோட நல்லா அந்த மசாலா வந்து குக் பண்ணி எடுத்துக்கலாம். ஓரளவுக்கு மசாலா குக் ஆனதுக்கப்புறமா நான் 50 கிராம் அளவுக்கு புளியை வந்து 1 கப் தண்ணியில் நல்லா ஊற வச்சுருந்தேன் ஒரு 10 நிமிஷத்துக்கு. அந்த ஜூஸ் எல்லாத்தையும் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிவிட்டு இந்த ஸ்டேஜில் ஆட் பண்ணிவிட்டு அதோட 1 கப் அளவுக்கு நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி ஊற்றினதுக்கப்புறமா 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் அண்ட் அரை டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டுட்டு ஃப்ளேம் நல்லா ஹையில் வச்சுட்டு நம்ம பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா கொதிக்க வச்சு நம்ம வந்து எடுத்துக்கலாம். இது வந்து ஒரு 10 மினிட்ஸ் நல்லா கொதிக்கட்டும் ஹை ஃப்ளேமில். ஸோ தட் அந்த புளியோட ரா ஸ்மெல் எல்லாம் போய் நமக்கு வெங்காயம் அண்ட் பூண்டு வந்து நல்லா வெந்துடும். இந்த குழம்பு கொதிக்கிற கேப்புக்கு ஒரு தேங்காய் பேஸ்ட் வந்து நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். ஒரு மிக்ஸி ஜாரில் 50 கிராம் அளவுக்கு தேங்காய் வந்து கட் பண்ணிவிட்டு ஒரு 1/4 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா மையாக அரைச்சி இந்த ஸ்டேஜில் வந்து ஆட் பண்ணிவிட்டு ஃப்ளேம் நல்லா ஹைலே வச்சுக்கலாம். இப்போது வச்சதுக்கப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம் இந்த டிஷ்க்கு தேவையான அளவுக்கு. அண்ட் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெல்லம் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஸோ தட் அந்த பேலன்சிங் ஃப்ளேவர்ஸ் வந்து சூப்பராக இருக்கும் நம்ம வத்த குழம்புக்கு. நல்லா திக் ஆகிற வரைக்கும் நம்ம குக் பண்ணி எடுத்துக்கலாம். சப்போஸ் உங்களுக்கு கொஞ்சம் லூஸாக வேணும்னா நீங்கள் தண்ணி ஆட் பண்ணிவிட்டு உங்கள் சாய்ஸ்க்கு ஏற்ற மாதிரி கன்சிஸ்டன்சி வந்து திக்காவோ தின்னாவோ நீங்கள் வந்து பாயில் பண்ணி எடுத்துக்கலாம். நம்மளோட கல்யாண வீட்டு வத்த குழம்பு நல்லா குக் ஆகி அந்த ஊற்றின எண்ணெய் எல்லாமே நல்லா வெளியே வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் வந்து ஃப்ரெஷ் கருவேப்பிலை வந்து நம்ம ஆட் பண்ணிவிட்டு ஃப்ளேம் வந்து ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதாங்க, அட்டகாசமான கல்யாண வீட்டு வத்த குழம்பு ரெடி. இது வந்து அப்படியே சுட சுட சோறில் வந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய் நம்ம ஆட் பண்ணிவிட்டு நம்ம ஆல்ரெடி பண்ணி வச்சுருக்க கல்யாண வீட்டு வத்த குழம்பை நல்லா பிசைஞ்சு கொஞ்சமாக பப்படமோ இல்லாட்டி சுட்ட அப்பளமோ வச்சு சர்வ் பண்ணும்போது டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும்.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ. பாய். ஹாவ் அ குட் டே.